இது வந்து எல்லாருக்கும் வர்ற தயக்கம் தான். போயிங்கோட ரீசன்ட் டைம் தற்சமயமா ஒரு 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 7-8 வருஷத்துக்குள்ள நடந்த கிராஷஸ்னால உங்களுக்கு வர சந்தேகம் தான் போயிங்கை பத்தி. ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் எதுவும் கிடையாது. இப்ப அவங்க முன்னாடி வந்து ஃபியூவல் கன்சம்ஷனுக்காக ஏர்பஸ் 320 நியோட காம்படிஷனுக்காக பண்ணப்ப ஏற்பட்டது. ஆனா இந்த 787 ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப சேஃபஸ்ட் ஏர்கிராஃப்ட். அதுவும் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் போக வேண்டியது. அது ஜஸ்ட் டேக் ஆஃப் ஆன கண்டிஷன்லயே அது விழுந்திருக்கு. டேக் ஆஃப் ஆகி இன்ஜின்ல கட் ஆஃப் ஆகிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்ப ஃபியூவல் போகல. இதுக்கு என்ன சொல்லலாம்னா மெயின்டெனன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தான். அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்னாக் வந்து ரிப்பேர் மெயின்டெனன்ஸ்ல இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதோட அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்னாக் வந்திருக்கு அங்க. அந்த ஸ்னாக்னா நம்ம என்ன சொல்றோம், பழுது. அதுதான் நம்ம ஸ்னாக்னு சொல்லுவோம். அந்த பழுதை சரிப்படுறதுக்கான கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. இப்ப நம்ம பைக் மாதிரி கார் மாதிரி ஏரோப்ளைன் கிடையாது இல்லையா? ஏதாவது பிரச்சனைனா நம்ம உட்காந்து இந்த மாதிரி மேல உட்காந்து சரி பண்ணிட்டு இருக்க முடியாது போயிட்டு இருக்கப்ப. அதனாலதான் எப்பவுமே டூப்ளிகேட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. ஒன்னு பண்ணிட்டா அதை இன்னொரு 2 பேர் பார்த்து சைன் பண்ணுவாங்க, அத்தரைஸ் பண்ணுவாங்க. இன்னும் பெரிய பழுதெல்லாம் இருக்கப்ப டிஜிசியே வந்து பார்த்து சரின்னு சொன்னா மட்டும்தான் அது பறக்கும். லைக் விடுவாங்க, கவர்மெண்ட் ஏஜென்சிஸே வந்திருப்பாங்க. அப்ப அதுல ஒரு மைனர் ஸ்னாக் இருக்கிறத வந்து சாதாரணமாவே எப்பவும் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி பழுது வந்திருந்தாலோ இல்ல அவங்க வந்து அதுல இருக்க உபகரணங்களை மாத்திருந்தாலோ அதை ஒழுங்கா மாறப்படாம இருந்திருந்தா 2வது வாட்டி 3வது வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அது அது வந்து அதுவும் சரியில்லாம இருக்கும் பட்சத்துலதான் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அந்த ஏரோப்ளேன் நல்லா டேக் ஆஃப் ஆகி 680 ஃபீட் வரைக்கும் நல்லா போயிருக்கு. அதுக்கப்புறமேலு அதுக்கு ஃபியூவலே போகாம இருந்திருக்கணும். அதனாலதான் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா செயல இருந்து அது டைவ் ஆயிருக்கு. ஏன்னா இன்ஜின் நல்லா இருந்து ஏதாவது ஒரு பழுதுனா கூட அவங்க மேல போயிட்டு திருப்பிட்டு வந்து அந்த ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு மேல போவே டைம் கிடைக்கல. அங்க ரன்அப்ல வந்து கிளைம் ஆன வேகத்துக்கு அவங்க இறங்கிட்டாங்க. இறங்கி லேண்ட் ஆகுறப்ப நல்லா தெரியுது உங்களுக்கு. கிராஷ் ஆகிற வீடியோல இப்படி அவங்க கொண்டு வராங்க. கடைசி இடத்துல வந்து இப்படி கொண்டு வராங்க. அவங்க நோஸ் மேல் இதை நோஸ் அப் அப்படின்னு சொல்லுவோம், பிச் அப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மூக்கு பகுதியே நோஸ் அப்னு சொல்லுவோம். இப்படி பிச்சப் பண்ற ஒரு சூழல் அங்க கொண்டு வராங்க. அப்ப மேன்யூவர் ஆகப்படுது. அப்ப ஃபியூவல் சிஸ்டம்ல தான் அவங்களுக்கு கண்டிப்பான பிரச்சனை இருந்திருக்கணும். அதை நம்மளால பாக்குறப்ப நல்லா யூகிக்க முடியுது. ஆனா இன்ஜின் 2த்துல இருந்தும் அடிப்பட்டு, அதாவது இது ஐஎஃப்எஸ்டின்னு சொல்லுவோம், இன்ஃபிளைட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நமக்கு வந்து ஏர்கிராஃப்ட்ல நம்ம போறப்ப பறவைகள் பட்டு கூட அந்த இன்ஜின் வந்து ஷட் டவுன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்படிலாம் ஆயிருந்தா நெருப்பு வந்திருக்கணும். அது எதுவுமே இல்லை. இது முழுக்க முழுக்க நம்மளோட கணிப்பு படி இதா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதா இருந்தாலும் நமக்கு அந்த இந்த டெய்ல் போர்ஷன் இருந்தது இல்லையா, உடஞ்சு இது மேல் இல்லாம இருந்ததுல, அதுல எஃப்டிஆர் சிஎஃப்டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். லைக் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் சிவிஆர், எஃப்டிஆர் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படின்னு. இந்த ரெக்கார்டர்ஸ் எல்லாமே என்னன்னா அந்த பைலட் பேசிக்கிட்டதை வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ்ல பதிவு பண்ணும். அப்புறம் இந்த ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் வந்து இதுல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்ல என்னென்ன டேட்டா வந்தது, எந்த உபகரணம் பயன்படுத்தது படலைங்கிறதெல்லாம் பதிவு பண்ணும். அதை தான் நீங்க பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்றீங்க. அது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அந்த ரெக்கார்டர் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதுல எல்லா டேட்டாவும் இருக்கும். அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த உபகரணம் பயன்படுத்தது பயன்படலை அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் அதுல பதிஞ்சிருக்கும். அதுலயே நமக்கு ஈஸியா தெரிய வந்துடும். முழு அறிக்கை வந்து ஏர் இந்தியா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்க முழுசா ஒத்துழைக்கிறோம். எல்லா பயணிகளோட டேட்டா, பயணிகளுக்குன்னு தனியா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ்க்குன்னு தனி ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில நம்ம யோசிக்க வேண்டியது வந்து இவ்வளவு பேரோட உயிர் வந்து போயிருக்கு. கண்டிப்பா ஒரு 2 பேர் இன்ஜூர் ஆகி அந்த 2 பேர் இன்ஜூர் ஆகி உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவங்களை எடுத்துட்டு போறத ஃபுட்டேஜ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இதுல நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விடயம் என்னன்னா, உயிர் பிழைச்சிருக்க யாரும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஒரு ஆறுதலுக்குரிய விஷயம் என்னன்னா, அது மோதி இருக்கிறது வந்து இந்த மாணவர்கள் விடுதி இந்த டயத்துல அது விடுப்பின் காரணமா யாரும் இல்லைன்னு சொல்றாங்க, அதுல யாரும் தங்கலைன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கு. இது முழுக்க முழுக்க ஏர்கிராஃப்ட் ஏர் டிராவல்ங்கிறப்ப இது நடக்கிறது வந்து ரொம்ப ரேரானதுதான். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஃபேட்டல் இன்ஜுரிலாம் நம்ம மலேசியால நடந்ததுக்கு அப்புறமேலு 1-2 தான் நமக்கு நடந்திருக்கு. இதை வந்து நம்ம எப்பவுமே நடக்கிற மாதிரி எடுத்துக்காம இதுல என்ன நடந்திருக்கு, இது மூலியமா நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது ஹியூமன் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். ஹியூமன் ஃபேக்டர்ஸ்னா இப்ப மனிதர்களோட மனநிலையை பொறுத்து நடக்கக்கூடியது. அப்படி இல்லைன்னா இன்ஜினோட ஸ்னாகா இருக்கலாம், இன்ஜினுக்கு ஃபியூல் போகாத ஒரு கண்டிஷன்னால இருக்கலாம்.
அப்படி அதுவும் இல்லைன்னா மற்றபடி மால் ஃபங்க்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் மால் ஃபங்க்ஷனா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா இது வரைக்கும் நடந்த ஆக்சிடென்ட்டோட கூற்றுப்படி 80% ஆக்சிடென்ட் 85% ஆக்சிடென்ட் வந்து மனித தவறுகளால மட்டும்தான் நடந்திருக்கு ஏவியேஷன் ஆக்சிடென்ட். இது வந்து நிதர்சனமான உண்மை. இதுல என்னன்னா பைலட்ஸோட ஹியூமன் ஃபேக்டர் சொல்லுவாங்க, ஆனா இது ரொம்ப நேரம் பறக்கல, அப்பதான் டேக் ஆஃப் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் ஹியூமன் ஃபேக்டர்ஸா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இப்ப அதிகாரப்பூர்வ செய்திகள் நம்ம எதுவும் வராம உறுதியா நம்மளால எதுவுமே கமிட் பண்ண முடியாது. நம்ம வந்து இதுதான் அப்படிங்கறத சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும் இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற யூகங்களை வந்து நம்மளால சரியா வைக்க முடியும். ஸோ இதுல வந்து இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகாததோ இல்ல அதுக்கு ஃபியூவல் சிஸ்டம் ஒர்க் ஆகாம இருந்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்குங்கிறத நமக்கு தெளிவா தெரியுது அந்த வீடியோ சிசிடிவி வீடியோலாம் பாக்குறப்பயே. தொடர்ந்து பார்ப்போம். இது மூலியமா யாரும் ரொம்ப பேனிக்க பயப்பட வேண்டாம். இது வந்து தற்செயலா இந்த சம்பவம் நடந்துருச்சு. இது வந்து அதிகரிக்க போறது கிடையாது. எக்கச்சக்கமா நடந்திருக்கு. இந்தியாவில இந்த அளவுக்கு நடந்தது கிடையாது. கோழிக்கோடுல ஒரு வாட்டி ஓவர் ஷூட் ரன்வே ஆகி போய் கிராஷ் ஆனது இருக்கும். அது வந்து டேபிள் டாப்னா அப்படி ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், போய் விழுது நேபாளையும் கோழிக்கோடுலையும். ஆனா இது வந்து நம்மளோட துர்பாக்கியம். இருந்தாலும் இது எப்படி என்ன நடந்தது, ஃபியூச்சர்ல சேஃப்டியா இருக்கிறது எப்படிங்கிறத நம்ம முன்னெடுக்கணும். நன்றி. அது வந்து ஒரு பில்டிங் மேல மூலமாக அந்த ஃபைட் வந்து வெடிச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு எம்டி லேண்டோ அல்லது ஒரு வாட்டர் மேலேயோ அந்த மாதிரி இருந்தா அது வெடிக்க அது வெடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது உண்மை. ஏன் எதனால அந்த வெடிப்பு வருதுன்னா உங்களுக்கு வந்து அந்த அதுல இருக்க ஃபியூவல் சிஸ்டம் தான் முழுக்க அதுல இருக்க ஃபியூவல். லட்சக்கணக்கான லிட்டர்ல உங்களுக்கு வந்து பெட்ரோல் அதுல இருக்கு. அது வெள்ளை பெட்ரோல், அதெல்லாம் ஒயிட் பெட்ரோல்லாம் கிடையாது. அது ஏவியேஷன் கேசோலின்ங்கிறது தான் பெட்ரோல். இது வந்து கெரோசின் இவங்க வச்சிருக்கிறது, ஜெட் A1 சொல்லக்கூடிய கெரோசின். அதுல வர கலர் ப்ளூ கலரா இருக்கட்டும் இல்ல வந்து அதுல பேல் கிரீன் கலர் போடுறதெல்லாம் வந்து அது கலர் ஆட் பண்றதுதான். நமக்கு எப்படி உங்களுக்கு கேஸுக்கு வந்து ஸ்மெல் கிடையாது உங்க எல்பிஜிக்கு, அதுல அடிஷ்னலா நம்ம ஸ்மெல் ஆட் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி அது டிண்டட் கலர் அது. ஸோ அதுக்கும் இந்த நிறத்துக்குமா சம்மந்தம் கிடையாது. ஆனா ஒரு லட்சக்கணக்கான லிட்டர் உங்களுக்கு வந்து எரிவாயுவை வச்சு கொளுத்தி விட்டா என்ன ஆகும், பெட்ரோல் பாம் சொல்றீங்களா, அந்த மாதிரி ஒரு பாம் மாதிரிதான் அது எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு. ஸோ அது ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அதனாலதான் அது நடந்திருக்கு. அதுவும் ஃபுல்லி லோடடா இருந்திருக்கும். அப்ப ஃபுல் பெட்ரோல் இருந்திருக்கும். நீங்க ஐ மீன் ஃபியூவல் ஃபுல்லா இருந்திருக்கும்.